Hindustan Zincோட renewable energy plan, Excideோட EV battery investment, BPCL ஓட 5000 crore fundraise, PB Fintech ஓட growth outlook, Minda Corporation ஓட new plan, Advent Energyக்கு 116 கோடி சோலார் ஆர்டர், அதுக்கப்புறம் ONGC வெனிசுவேலால உள்ள அப்டேட். இது எல்லாமே இந்த வீடியோல சிம்பிளா பார்க்கலாம். Hindustan Zinc financial year 26ல கம்பெனியோட renewable power share சுமாரா 18%. இப்போ அது 22% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. முக்கியமா financial year 28க்குள்ள அவங்களோட எலக்ட்ரிசிட்டி ரெக்குயர்மெண்ட்டை 70% renewable energy மூலமா தான் பெறணும்னு கம்பெனி டார்கெட் சொல்லியிருக்காங்க. financial year 26ல 892 million units green power generate செஞ்சிருக்காங்க. financial year 25ல 632 million units. So increase ஆயிருக்கு. Selentica Renewables உடன round the clock renewable power agreement 450 megawattல இருந்து 530 megawatt இன்க்ரீஸும் செஞ்சிருக்காங்க. So solar, wind, energy storage projectsல கம்பெனி தொடர்ந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு வராங்க. Exide Industries. So இவங்க 200 crore இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சிருக்காங்க. wholly owned subsidiaryயான Exide Energy Solutions, அதாவது EESLன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் தான் செஞ்சிருக்காங்க. இது மூலமா EESLல எக்ஸைடோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ 5102 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம EESL அடிஷ்னலா 1400 crore வரைக்கும் ஃபண்ட்ரைஸ் செய்ய போர்டு அப்ரூவலும் ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. இந்த மணி முக்கியமா பெங்களூர்ல மல்டி ஜிகாவாட் லித்தியம் அயன் செல் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் அமைப்பதுக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது லாங் டேர்ம்ல ரொம்ப மிகவும் இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட் தான் சொல்லணும். ஆனா EESL இது வரைக்கும் ப்ராஃபிட்டபிள் இல்ல. ஃபினான்ஷியல் இயர் 26ல 157.56 crore டர்ன் ஓவர் இருந்தாலும் 248.16 crore லாஸ் தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால எக்ஸைடோட EV பேட்டரி ஸ்டோரி லாங் டேர்ம் ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்தாலும் ப்ராஃபிட்டபிலிட்டி எப்ப இன்க்ரீஸ் ஆகுன்றத இன்வெஸ்டர்ஸ் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் 550 crore ஃபண்ட்ரைஸ் செய்ய போறதா சொல்லியிருக்காங்க. NCDs அதாவது நான் கன்வெர்டிபிள் டிபெஞ்சர்ஸ் மூலமா தான் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு NCDயோட ஃபேஸ் வேல்யூவும் 1 lakh சொல்லியிருக்காங்க. BPCLம் 5000 crore ஃபண்ட்ரைஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அதுவும் NCD மூலமா தான். ஆனா மேக்சிமமா 10 ட்ரென்ச்சஸா இஷ்யூ செய்ய போறோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபண்டை ரிஃபைனிங், மார்க்கெட்டிங், அதுக்கப்புறம் டவுன் ஸ்ட்ரீம் பிசினஸ்க்கு பயன்படுத்த போறோம்னு சொல்லியிருக்காங்க. BPCL ரீசெண்டா டிக்கி டார் அண்ட் ஷெல் இந்தியால 40% ஸ்டேக் 85 crore வாங்கவும் அக்ரிமெண்ட் செஞ்சிருக்காங்க. இந்த அக்வசிஷன் ரோடு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பயன்படுத்தப்படும் பிட்மன் ப்ராடக்ட்ஸ் பிசினஸ் ஸ்ட்ரென்தன் செய்யணும் சொல்லியிருக்காங்க. ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் 350 கோர்கா எடிஷனை வெளியிட்டிருக்காங்க. இதோட பிரைஸ் 2,10,684. நியூ டெல்லியில உள்ள எக்ஸ் ஷோரூம் பிரைஸ் இது. அதுவும் கிரீன் கலர்ல வெளியிட்டிருக்காங்க. ஸோ கோர்கா ரீஜைன்மெண்ட்டை நினைவுபடுத்துற வகையில தான் இந்த இதை வெளியிட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது புக்கிங்ஸ் ஆகஸ்ட் 18ல இருந்து ஓபன் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஹைவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. 80.17 crore NHI டோல் கலெக்ஷன் கான்ட்ராக்ட். ஸோ லொகேஷன் பாத்தீங்கன்னா பாளையம் பி பிளாசா தமிழ்நாடு. ஸோ இதுல கிருஷ்ணகிரி, ஒசூர், தர்மபுரி இது போன்ற பகுதிகள் எல்லாமே கனெக்ட் ஆகுது. ஸோ பேசஞ்சர் டிராஃபிக், ஃப்ரைட் மூவ்மெண்ட் அண்ட் இண்டஸ்ட்ரியல் டிராஃபிக் அதிகமா இருக்கும் ஏரியா இது. ஸோ அதனால டோல் கலெக்ஷன் பொட்டன்ஷியல் ரொம்ப முக்கியமானது. ஸோ டோல் கலெக்ஷன் பிசினஸ் போர்ட்ஃபோலியோ இது மூலமா இவங்களுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகுது. பாலிசி பஜாரோட பேரண்ட் கம்பெனியான PB Fintech குரூப் CEO யாஷிஸ் தஹியா ஒரு growth அவுட்லுக்க சொல்லியிருக்காங்க. Q1 financial year 27ல கம்பெனி 40% growth பதிவு செஞ்சிருக்கு. ஆனா இந்த 40% growth தொடர்ந்து மெயின்டைன் ஆகணும் மேனேஜ்மெண்ட் சொல்லல. லாங் டேர்ம்ல 30% growth தான் ரியலிஸ்டிக் டார்கெட்னு CEO சொல்லியிருக்காரு. ஹெல்த் அதுக்கப்புறம் டேர்ம் இன்சூரன்ஸ் பிசினஸ் லாஸ்ட் 4 இயர்ஸா 45% மேல growth ஆனுவல் growth பார்த்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. GST ரிடக்ஷன் காரணமா வந்த சடன் பூஸ்ட் இப்ப ஃபேட் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி இப்போதைக்கு ஆர்கானிக் growth அடிப்படையில வளர்ந்துட்டு வருது. PB Fintech இண்டஸ்ட்ரியோட growth விட சுமார் 2 மடங்கு வேகமா வளர்ந்துட்டு வரதா சொல்லியிருக்காங்க. மோட்டார் இன்சூரன்ஸ்ல சுப்ரீம் கோர்ட் ரூலிங் காரணமா மிக்சட் இம்பாக்ட் இருக்கலாம். ஒரு பக்க ரெனியூவல் சைக்கிள் நீளமானா புதிய பாலிசி சேல்ஸ் குறையலாம்னு சொல்லியிருக்காங்க. மறுபக்கம் ஓல்டு வெஹிக்கிள்ஸ் மீது ஸ்ட்ரிக்டர் கம்ப்ளைண்ட்ஸ் வந்தா இன்சூரன்ஸ் டிமாண்ட் அதிகரிக்கலாம்.
அதுக்கப்புறம் IRDAIயோட கமிஷன் ரூல்ஸ் சேஞ்ச இன்வெஸ்டர்ஸ் தொடர்ந்து கவனிக்கவும் வேணும். மிண்டா கார்பரேஷன் கம்பெனி பூனேல உள்ள சக்கான் பகுதியில ஒரு நியூ ஆட்டோமேட்டிவ் டிஸ்பிளே மேனுஃபேக்சரிங் பிளான்ட் அமைக்க போறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு சுமார் 270 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய போறதா சொல்லியிருக்காங்க. இந்த பிளான்ட்ல TFT டிஸ்பிளேஸ் தயாரிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. மெயின் ப்ராடக்ட்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ஸ், இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம், டிஜிட்டல் காக்பிட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் கவர்மெண்டோட SPECS ஸ்கீமுக்கு கீழே அப்ரூவ் ஆகியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மிண்டா கார்பரேஷன் கிராஜுவலா இம்போர்ட்டை குறைச்சு லோக்கல் மேனுஃபேக்சரிங் அதுக்கப்புறம் பேக்வர்ட் இன்டகிரேஷனை செய்ய திட்டமிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதனால சப்ளை செயின் கண்ட்ரோல் இன்க்ரீஸ் ஆகலாம், காஸ்ட் எஃபிஷியன்சியும் இம்ப்ரூவ் ஆகலாம். அத்வைத் எனர்ஜி டிரான்சிஷனோட சப்சிடரியான அத்வைத் கிரீன் எனர்ஜிக்கு KPI கிரீன் எனர்ஜி கிட்ட இருந்து 116 crore ஆர்டர் கிடைச்சிருக்கு. இந்த ப்ராஜெக்ட் 200 மெகாவாட் சோலார் ப்ராஜெக்ட். லொகேஷன் ராஜஸ்தான் சொல்லியிருக்காங்க. இது ஒரு கிரவுண்ட் மவுண்டட் சோலார் ப்ராஜெக்ட். கான்ட்ராக்ட் வந்து ட்ரங்கி EPC பேசிஸ் சொல்லியிருக்காங்க. அதாவது டிசைன், சப்ளை, டெஸ்டிங், கமிஷனிங் இது எல்லாமே கம்பெனியே செய்ய போறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கான எக்ஸிகியூஷன் டைம் 12 months. ONGCயோட ஓவர்சீஸ் ஆமான ONGC விதேஷ், அதாவது OVLன்னு சொல்லுவாங்க. வெனிசுவாலால ஆயில் அண்ட் கேஸ் ஆபரேஷன் ரெசியூம் செய்ய US கவர்மெண்ட் இவங்களுக்கு அப்ரூவல் கொடுத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. வெனிசுவாலா OVLக்கு 2 முக்கிய அசெட் இருக்கு. ஒன்னு வந்து சான் கிறிஸ்டோபல், இன்னொன்னு வந்து கேரபோபோ 1. இதுக்காக OVL முன்னாடியே US OFAC அப்ரூவலை பர்சீவ் செஞ்சுட்டு வராங்க. இப்போ இந்த அசெட் தொடர்பான நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் குறித்த ஃப்ரேம்வொர்க் அக்ரிமெண்ட்ஸ் ஸ்டேக் ஹோல்டர்ஸோட டிஸ்கஷன்ல உள்ளதா சொல்லியிருக்காங்க. ONGC என்ன கிளாரிபிகேஷன் சொல்லியிருக்காங்கன்னா, ஃப்ரேம்வொர்க் அக்ரிமெண்ட்ஸ் இன்னும் டிஸ்கஷன் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. அதனால உடனடியா பெரிய ரெவென்யூ இல்ல ப்ராஃபிட் இம்பாக்ட் வரும்னு சொல்ல முடியாது. தொடர்ந்து இது மாதிரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.